முருகர் கோயிலுக்குள்ள போய் பாரத் மாதா கி ஜெய்னு பாஜக காரங்க கத்துறதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்கு. தமிழ்நாட்டிலே அதெல்லாம் நடந்ததில்லை. திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி எதுக்குங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்றாங்கன்னு ஒரு பக்கம், அதுல ஒரு கோஷ்டி ரொம்ப பரவசமாகி அரோகரான்னுட்டு பிஜேபி கொடியை தூக்கிட்டாங்க. பிஜேபி கொடிக்கும் காவிக்கும் இல்ல இங்கிட்ட முருகருக்கும் என்ன சம்பந்தங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மத கலவரத்தை மதுரையில் பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. முக்கிய தலைகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசா யாரும் இல்லை. ஆனாலும் அங்கே ஒரு டீமை இறக்கி விட்டு வேலை பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றத்தில் பெரிய பரபரப்பு. போலீஸ் அந்த அளவுக்கு வளைச்சி பிடிச்சிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்தில்? இப்போ இது மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது. இவங்க என்னன்னே தெரியல, ரீசெண்டா மதுரையை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டா குஷ்பு தலைமையில கண்ணகி மாதிரி சிலம்பு எடுத்து மிளகா அரைச்சு பூசி, அதுவும் மதுரை தான். இப்ப இதுவும் மதுரை தான். இவங்க ஏதோ மதுரை இது பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இது மக்களோட போராட்டமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது RSS பிஜேபி இந்துத்துவ அமைப்போட போராட்டம். இப்ப இந்த இது பிரச்சனை அப்படின்னு நினைச்சா திருப்பரங்குன்ற பகுதியில இருக்க மக்கள் போராடி இருக்கணும். அவங்க இதை சுமூகமா இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க அண்ணன் தம்பி மாதிரி உறவாடிட்டு இருக்கோம், வெளியே இருந்து வர அமைப்பு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அவங்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் பிரச்சனையே கிடையாது, நாங்க மாமா மச்சானா அண்ணன் தம்பி. கிட்டத்தட்ட இது 600 வருஷமா இருக்கு இந்த தர்கா. இப்ப இது பிரச்சனைன்னு ஆரம்பிச்சிருக்கணும்னா குறைஞ்சது 50 வருஷம் முன்னாடியாவது இந்த பிரச்சனை வந்திருக்கணும். இது எங்க கோயிலு, இந்த கோயிலுக்கு மேல ஒரு தர்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கணும். இது ஏன் இப்ப திடீர்னு கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதுதான். இவங்க ரெண்டாவது அங்கேயே அழகர் கோயில் இருக்கு, மத்த எவ்வளவு கோயில் இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் இதையும் சொன்னாங்க, மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இருக்கிற இதுல நிறைய முஸ்லீம்கள் கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கலவரம் பண்ணாங்க. அதையும் ஃபியூஸ் புடுங்கின மாதிரி ஒண்ணு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்க இருக்க மக்கள்லாம். இப்ப இவங்க ஏன் முருகரை தொட்டிருக்காங்க அப்படின்னா, முருகரை கடவுள், அதாவது இந்த மாதிரியான வழிபாட்டு கடவுளுக்கும் மீறி ஒரு நிலை மேல என்னன்னா தமிழ் கடவுள், தமிழர்களுக்கான அடையாளமா முருகரை பாக்குறாங்க. சோ முருகரை கை வச்சா இவங்க எல்லாருமே, தமிழக மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு எழுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட் தான் இவங்க வச்சது முருகரோட இது. சரி, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மலை, இந்த திருப்பரங்குன்ற மலை மேலதான் இந்த வசதி இருக்கு. சரி, இது வழியாவது ஒரே வழியா இருக்கா அப்படின்னு பார்த்தா, இங்க கீழே இருந்து மேல ஒரே வழியா போறது அங்க ரெண்டா பிரியுது. இந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, அந்த பக்கம் தர்கா இருக்கு. இந்த தர்கா ஒரு 50 சென்ட் இதுல இருக்கு. அந்த இடத்துலதான் அவங்க எல்லாமே பண்றாங்க. அவங்க நிறைய திருவிழாக்கள் பண்றது உண்டு. இப்போ பாத்தீங்கன்னா சந்தனக்கூடு திருவிழா, அதுக்கப்புறம் கந்தூரி திருவிழா அப்படின்னு அவங்க நடத்துறாங்க. இந்த திருவிழாக்கள்லாம் ஒரு நேர்த்தி கடன் மாதிரி வைக்கிறது உண்டு. அந்த நேர்த்தி கடன்ல இப்ப நம்ம பண்ண மாட்டோமா, உடம்பு சௌகரிய மாட்டா நான் இந்த மாதிரி பண்றேன், பிள்ளைக்கு காது குத்து வைக்கிறதா தான் கெடா வெட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த மாதிரியான மரபு வச்சிருக்காங்க. அவங்க நம்ம தமிழ் மரபுல எந்த அளவுக்கு ஏந்திருப்போம்னா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க என்ன மதமா இருந்தாலும் இந்துக்களையே கூட தர்காவை கூட்டிட்டு போய் கண்டிப்பா காலையில கொண்டு போய் காலையில சாயங்காலத்துல போய் சொல்லுவாங்க, போய் பிள்ளைய கூட்டிட்டு போய் இது பண்ணிட்டு வா, கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தா தர்கா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றது. இப்ப நோம்பு கஞ்சி, அவங்களுக்கு நோம்புனா நம்மளுக்கு நோம்பு கஞ்சி வரும். நம்ம இப்ப அந்த மலையில இன்னொரு இது என்னன்னா, இந்த கெடா வெட்டினாலும் கோழி இருந்தாலும் அந்த இறைச்சியை செய்யற சாப்பாட்டையும் அங்க இருக்க மக்கள் கொடுக்கறது உண்டு. அங்க இருக்கிற புரோகிதர்களே என்ன சொல்றாங்க, முஸ்லீம்களும் வருவாங்க எங்க கிட்ட பிரசாதம் வாங்குறது உண்டு, நம்ம மக்களும் அங்க போறாங்க பிரசாதம் வாங்குறது. இப்படி நல்லிணக்கமா இந்த இடத்துலதான் பாஜக கண்ணு உறுத்திருச்சு. என்னவோ பண்ணணும், ஏதோ ஒண்ணு காமிச்சுக்கணும், நாம இந்து மக்களுடைய ஏதோ இந்து மக்களை காப்பாத்துறதுக்காகவே உருவெடுத்து வந்த கட்சி பிஜேபி கட்சி அப்படின்னு இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க உண்மையிலே இந்து தர்மத்தை காப்பாத்த போறீங்க, மனுஸ்மிருதியை காப்பாத்த போறீங்க, இந்து கடவுள்களை காப்பாறதுக்காக தான் நீங்க இருக்கீங்கன்னா, அரிட்டாப்பட்டியில ஒரு குடவரை கோயில் இருக்கு, அது முழுக்க முழுக்க சிவன் கோயில். அந்த கோயில வேதாந்த நிறுவனத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. ஏன் அன்னைக்கு இந்து தர்மம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல? பிஜேபி வரல, அண்ணாமலை கூட இது முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்குமான போர். அப்படி இந்த போர் எங்க அங்க வரல? அப்ப நீங்க அணிலுக்கு போனா நீங்க அமைதியா இருப்பீங்க, இங்க முஸ்லீம்ங்க ஏதோ காலகாலமா வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு பெரிய மத கலவரம் பண்ணி இங்க நீங்க குளிர்காய பாக்குறீங்க. சரி, இந்த மாடல் தமிழ்நாட்டு மாடல் கிடையாது. இது எந்த நாட்டு மாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வடநாட்டு மாடல். காலங்காலமா அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்க யூபிலயோ இல்ல இதுலயோ பாத்தீங்கன்னா இதே பொழப்புதான். நம்ம பாபர் மசூதி இடிப்புல பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஞான வாப்பி அந்த மசூதியும் இதே மாதிரிதான் சொன்னாங்க. உள்ள சிவன் இருக்காரு, சிவனுடைய லிங்கம் இருக்கு, அதனால நாங்க அதை இடிச்சு தள்ள போறோம். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 36,000 முஸ்லீமுடைய மசூதியில இடிச்சு தள்ளி நாங்க எங்களுடைய இந்து கோயில கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றவங்க தான்
இந்த RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத் இந்த மாதிரியான ஆட்கள்லாம். தமிழ்நாட்டிலே சுமார் 177 மசூதிகள் ஒரு லிஸ்ட் கிட்டத்தட்ட 1980 விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்குது. சுப்பிரமணிய சாமி போன்றவர்களுக்கெல்லாம் வேலையே அதுதான். அவர் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பெருந்தன்மையா கொடுக்குறாராம், நீங்க 30,000 மசூதியும் திரும்ப கொடுக்க வேண்டாம், 3 மசூதியை மட்டும் இடிச்சுட்டு எங்க கோயில கட்டிக்க விடுங்க. ஒன்னு அயோத்தி, 2வது மதுரா, கிருஷ்ணர் பிறந்த இடம், ராமருக்கு கட்டிட்டோம் கிருஷ்ணர். 3வது காசி விஸ்வநாதர் அப்படின்றதுல தான் ஞானவாப்பியும். இப்போ மதுராவில் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜென்மபூமி ஷாயிக்தா மசூதியும் உள்ள பிரச்சனைக்குள்ள வந்திருக்கு. இவங்க அந்த 30,000 இல்லை, ஒரு மசூதியை இடிச்சதுக்கு நமக்கு இவ்வளோ நாள் பிரச்சாரம் பண்ணால் ஆட்சியை பிடிச்சிட்டோங்கிறதுனால அடுத்தடுத்து ஆட்சியில் தொடர்றதுக்கு ஒவ்வொரு மசூதியாக கை வச்சு 30 வருஷம் 50 வருஷம் பிரச்சனை பண்ணுவோமாங்கிற எண்ணத்துல தான் இந்த வேலையை. இவங்க ராமர் கோயில் கட்டதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுன்னு சொன்னவர் தானே RSS தலைவர். அதுதான் அப்படியான வழக்கத்தை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. சரி, அப்படி அந்த மலையில என்ன பண்ணி தீட்டாயிருச்சு அப்படின்னு இவங்க கேட்டாங்கன்னா கறி வெட்டுறாங்க, அதாவது ஆடு கோழி எல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு. அது எங்க வெட்டுறாங்கன்னா முருகருடைய கோயில்ல. முருகருடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தா முதல்ல இது ஆதி காலத்துல முருகாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முருகாடுதல்ன்றது இந்த மாதிரி இப்ப நம்ம நாடார் தெய்வங்கள்லாம் கும்பிடுற பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பழக்கமா இருந்ததா காலப்போக்கில் அது வளர்ந்து இன்னைக்கு பாப்பார் கையில போய் அது மாட்டிருக்கு. இப்ப ஸ்கந்தனா மாத்திரம், அதாவது முருகனை ஸ்கந்தனா மாத்திரம். இப்போ அங்க ஆமா, இங்க வந்து முருகன், அங்க ஸ்கந்தர், இங்க கார்த்திகேயன் தான், அங்க சுப்பிரமணியன். இவங்களுக்கு என்னன்னா இங்க தம்பி அங்க அண்ணன். இங்க இருக்க முருகர் பாலிடிக்ஸ் வேற, அங்க இருக்க முருகர் பாலிடிக்ஸ். இங்க வந்து பிள்ளையார் பேச்சுலர், முருகருக்கு 2 மனைவி. ஆமா, அங்க பிள்ளையாருக்கு 2 மனைவி. சித்தி முருகர் பேச்சுலர், ஒரே சாமிக்கு இது எப்படி ஒரே நாடு பரிமாணமா ஒரே நாட்டுல ஒரே சாமி நீங்க கிளைம் பண்றீங்க, இங்கிட்ட அவரு பேச்சுலரா இருக்காரு, அங்க எப்படிங்க ஃபேமிலி மேன்? ஏன்னா எங்க முருகர் வேற, உங்க ஸ்கந்தர் வேற. நீங்க உங்க ஸ்கந்தரை கொண்டு வந்து எங்க முருகரோட சேர்க்காதீங்க, அது நடைமுறை ஒத்து வராது. சரி, 2வது இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மலை மேல இந்த கறி இதெல்லாம் சாப்பிட்டதுனால கோயில் வந்து புனித தன்மையை இழந்துருச்சு அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. சரி, முருகர் வழிபாட்டுல கறி மீன் கறி சமைக்கிறது வந்து இல்லாத ஒரு விஷயமான்னு பார்த்தா அப்படி ஒண்ணுமே கிடையாது. நீங்க இன்னைக்கும் திருப்போரூர் குமரன் நீங்க இன்னைக்கும் வந்து திருப்போரூர் கோயில் இருக்கு, நீங்க போனீங்கன்னா தெரியும். அங்க இன்னைக்கும் ஆடுகளையோ கோழிகளையோ நேர்ந்து விடுறதோ, அங்க கெடா வெட்டி காது குத்து பண்றது இன்னைக்கும் வழக்கமா இருக்கு. முருகர் திருமணம் செய்து கொண்ட வள்ளி வந்து எந்த சமூகத்துல பிறந்தவர், காட்டுல அங்க வேட்டையாடக்கூடியதுதான். இன்னும் சொல்ல போனா வேட்டைக்கு போகும்போதுதான் முருகரே வேற வடிவத்துல வந்து சண்டை போட்டாரு, இல்ல அந்த காதல் அப்படிங்கறதெல்லாம் வேட்டை சமூகத்தில் பிறந்தவங்க தான் அவருடைய மனைவி. சாப்பிட மாட்டாரா கேள்விதான் வருது. ரொம்ப உஷாரா அதுக்கு முன்னாடி தெய்வானன்னு ஒரு கதைக்கு உள்ள இடைச்சல்களை சேர்த்து விட்டு நகர்த்திட்டு போயிட்டாங்க. இன்னும் உள்ள நகர்த்தி போனீங்கன்னா தெய்வானன்ற கேரக்டர் போய் வள்ளிதான் உண்மைன்னு ஒரு தரப்பு பேசிட்டு இருக்கு. இந்திரனோட பொண்ணு அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஒரு தரப்பு இருக்கு. அது ஒரு பெரிய வரல, அது நமக்கு போக வேண்டாம். நம்ம என்ன கேக்குறோம்னா, இப்ப இல்லாத ஒரு ஒண்ண வந்து முருகருக்கு செஞ்சுட்டாங்க, முருகர் வழிபாட்டிலே இல்லாத ஒண்ணுதான் இப்ப வந்து செஞ்சுட்டாங்கன்னா, இப்ப நடைமுறையிலே இருக்கே திருப்போரூர் முருகன் கோயில்ல இல்ல இந்து வழிபாட்டிலே வந்து ஆடு பலி கொடுக்கறதோ கறி சாப்பிடுறதோ வழக்கம்னா, நீங்க இன்னைக்கு கூட பெரியபாளையம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இதுக்காகவே கோயிலுக்கு போறவங்க இருப்பாங்க. அங்க போய் கறி எடுத்து சாப்பிட்டு வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல இருக்க அம்மன் கோயில்ல ஆடி எல்லாம் வெட்டுறதை தாண்டி கெடா வெட்டுங்கிறது கோயிலுக்கு போறது இருக்கு இல்லையா. அம்மன் கோவில்ல நான் சொல்றேன், இவங்க சொல்ற மாதிரி சுடலை மாடலோ இல்ல கருப்பு சாமியோ கூட கிடையாது, ஊர் காவல் தெய்வங்களுக்கு கொடுக்கறதுன்னு கூட இல்ல. அது அம்மன் கோவில், இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கே பலி கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் இங்க வழக்கமே அதுதானுங்களே. நம்ம காது குத்து கெடா வெட்ட வைக்கிறதே வந்து நம்மளுடைய இந்த மாதிரி ஊருக்கே நம்ம போறோம்னா எதுக்கு போவோம், இந்த மாதிரி ஊர்ல பொங்கல் வந்திருக்கு நாங்க போறோம்னு சொன்னா கெடா வெட்டு 4-5 சொந்த பந்தங்களை பாக்குறதுக்காக தான். இதை மறுத்துதான் ஜெயலலிதா நம்மார் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு இந்துக்கள் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க நம்ம கண்முன்னே பார்த்ததுதான். சோ இவங்க இல்லாத ஒண்ணு பண்ணல. நான் கேக்குறேன், இங்க பழமுதிர்ச்சோலைன்னு ஒண்ணு இருக்கு, அது எந்த 6 படை வீட்டுலதான் அதுவும் வருது. அந்த பழமுதிர்ச்சோலைக்கு மேலதான் அழகர் கோயில் இருக்கு, கீழே 18ஆம் படி கருப்பு இருக்கு. கருப்புக்கு நீங்க கெடா வெட்டுறீங்களா இல்லையா? அப்ப கருப்பு கெடா வெட்டுறதுனால முருகருக்கு வந்து புனித கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு அந்த கருப்பு சாமியை எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நாட்டார் தெய்வ வழிபாடு இல்ல சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாளைக்கு முருகர் தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பாப்பா வந்து கையில உள்ள கொண்டு வந்துட்டாங்க, கருப்பர்லாம் வந்து நாட்டார் தெய்வம், அதனால இவருக்கு தீட்டாது அப்படின்னு சொல்லி நாளைக்கு கருப்பு சாமியை எடுக்க சொன்னா ஒத்துப்பாங்களா? கருப்பு சாமி இப்ப இந்து கடவுள் இல்லையா, அவரும் தீட்டு தானாங்கிற கேள்விக்கு வருவாங்க இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம மதுரையில இப்ப சமீபத்துல கூட
மீனாட்சிக்கான திருக்கல்யாணம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது எவ்வளவோ இஸ்லாமியர்கள் அவங்க பிள்ளைக்கு மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு கூப்பிட்டு வர்றதாகட்டும், இவங்க அங்க அந்த ஊர்வலம் போகும்பொழுது அவங்க சீர் கொண்டு வரதாகட்டும், அவ்வளவு இணக்கமா அவங்க இருக்காங்க. நீங்க சோசியல் மீடியால தொடங்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வரைக்கும் அங்க போய் மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தா யாருங்க இங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, இவ்வளவு நாள் இங்க ஒன்னா தானங்க இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்க கேள்விதான் முழுக்க இது வந்து அரசு. சரி, இங்கதான் அப்படின்னா கேரளா ஐயப்பன் கோயில் போற பக்தர்கள் தெரியும், அவங்க பேட்டை ஆடிட்டு அங்க இருக்க பாபர் மசூதியை தொழுதுட்டு ஐயப்பனையே போய் பார்ப்பாங்க. இப்ப நீங்க சொல்லிடுவீங்களா அங்க முஸ்லீம் கோயில் இருக்கு ஐயப்பனுக்கு ஆகாது எடுத்துடலாம் சொல்லிடலாமா? துலுக்கநாச்சியார்னுட்டு ஸ்ரீரங்கத்துல இருக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. ஆக அப்ப நீங்க வேலை கையிலேயே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல குறுக்கன் இருக்குன்னு முருகன்னு பேர் வச்சிருவ தலைவரா போட்டே ஒண்ணும் முடியல, ஏன் நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு போறீங்க அப்படிங்கிறதுதான் ரொம்ப பிளைனான விஷயம் இருக்கு. அங்க வந்து சௌராஷ்டிரா சமூகத்தினர் ஒரு ஃபேக்ஷன் இருக்காங்க, அவங்க ஓட்டு ட்ரெடிஷனலா இவங்களுக்கு வரதாங்கிறதும் டிபேட்டபிள் தான்னாலும் கூட இவங்க ஹிந்துஸ் ஓட்டு அங்க வாங்க முடியக்கூடியதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்களான்னா அங்க ரெகுலரா அப்படி ஒன்றும் அவங்களுக்கான மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதா தெரியல. திமுக அதிமுகவே நெக் டு நெக் கிளாஷ்ல இருக்கிறதுல உள்ள போடுறதுக்கு வட இந்திய மாடல தவிர வேற எதுவும் கையில இல்லைன்னு இதுல வராங்களா? ஏன்னா ஐஜராஜ் அங்கிட்டே போய் குத்த வச்சு உட்காடுறது, இதுல நீங்க தமிழிசை எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. எப்படி நீங்க கைது செய்ய போச்சு இந்து முன்னணிக்கும் இவங்களுக்குமான தலைவர்களை நீங்க எப்படி கைது பண்ணீங்க அப்படின்னு? கைது பண்ணாம மத கலவரம் பண்ணுங்க நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, டிஎம்கேவோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, இங்க பாருங்க எப்படின்னா நீங்க ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண போறீங்கன்னு பச்சையா இங்க இருக்க பொதுமக்கள் வரையும் தெரியுது. அதை தடுத்து நிறுத்தாம நாங்க என்ன பண்ணுவோம், சரி அது வர அந்த மத கலவரத்துல ஈடுபடுறாங்களா அந்த ஊர்ல இருக்க பிஜேபி ஆட்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. உங்களுக்கு அங்கங்க இருக்கு பாருங்க, திருநெல்வேலி இங்க அங்கன்னு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ட்ரெயின் வச்சு டிக்கெட் போட்டு கூட்டு வந்து நீங்க ஒரு மத கலவரத்தை இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் பாரத் மாதா கி ஜெய், எங்க முருகருக்கும் பாரத் மாதா கி ஜெய்க்கும் என்ன சம்பந்தம்? இதுலயே தெரியுது இது RSS ஓட பிஜேபியோட ஒரு 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 வெளிப்படையான மத கலவரத்துக்கான அடித்தளம் தொடக்க புள்ளி அப்படின்றது இது நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அசர மாட்டாங்க. நீங்க கடைசிக்கு இது எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னா கடைசிக்கு இது எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னா ஆரிய வெஜிடேரியன் இந்து, சாதாரண நான் வெஜிடேரியன் இந்து அப்படின்னு சொல்லி இந்துவே ரெண்டா பிரிப்பாங்க. இப்போ முஸ்லீம் அதாவது தர்காவால பிரச்சனை அப்படின்னு சொல்லி தர்காவை தூக்கணும்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, நாளைக்கு இந்த நாட்டார் தெய்வங்களால தீட் ஆகுது, அதனால நாட்டார் தெய்வங்களோட வழிபாடு கெடா வெட்டி எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லி அங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க. இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை இவங்க கொண்டு வராங்க. இவங்க என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, தர்கா இருக்கு, தர்கால வந்து இது மாதிரி வெட்டுறாங்க, அதனால எங்களுக்கு இது பண்ணல தீட் ஆகுது, ஃபர்ஸ்ட் நான் 6 மணிக்கு மேல போகாதீங்கன்னாங்க, அப்புறம் கெடா வெட்டக்கூடாதுன்னாங்க, அப்புறம் கறி மீனே கொண்டு போக கூடாதுன்னு இவங்க சொன்னாங்க, கறியே கொண்டு போக கூடாது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இப்ப என்ன இன்னொரு கதை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எங்களை மேல வந்து தீபம் அன்னைக்கு தீபம் ஏத்த விடுறது இல்ல, அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புதுசா ஒரு அஜெண்டாவை கொண்டு வராங்க. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, 1923 இருந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது நிறைய கேஸும் வந்து இந்த நீதிமன்றத்துல நடந்திருக்கு. இப்ப இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த தீபம் ஏற்றதுக்கான அனுமதி எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அதாவது நீதிமன்றம் கொடுத்திருக்கு, நாங்க அதுல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரி, அதோட உண்மை நிலவரம் என்ன, நீதிமன்றம் அப்படி என்னதான் தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போனா, சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல இந்த கேஸ் நடந்திருக்கு. நீதியரசர் பாலசுப்ரமணியம் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது 30/11/1998 இந்த கேஸோட முடிவு வந்திருக்கு. அந்த வழக்கு என்னன்னா, மலை உச்சியில் அமைந்துள்ள சிக்கந்தர் பாஷா ஆயிஷா தர்காவை அகற்றப் போவதாகவும், தர்கா அமைந்துள்ள இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப் போவதாகவும் இந்து முன்னிலை மக்கள் கட்சி மற்றும் இதர அமைப்பினர் கூறி வரும் நிலையில் தகுந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு தீர்ப்பு என்ன வருதுன்னு பாருங்க. கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் பத்தியாக்கப்பட்ட இடங்கள் குறித்து OS நம்பர் 4/1920 வழக்கு கீழே தீர்வாகிவிட்ட நிலையிலும், மேலும் அது 5/1930 மேல்முறையீட்டு வழக்கில் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில், மலை உச்சியில் உள்ள பள்ளிவாசலுக்கும் தர்காவிற்கும் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி மற்றும் இதர அமைப்புகள் மூலம் அச்சுறுத்தல் ஏற்படுவதை அனுமதிக்க முடியாது. எனவே மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள், காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தேவையான அளவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இவங்க போட்டிருக்காங்க.
சோ இதுல எங்க வந்து நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. தீர்ப்பு இல்ல, அது கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியல. நீதிபதி பேரு பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம் அவருக்கே பொறுக்கல அது வந்து. ஏன்னா முருகர் இன்னைக்கு உங்களை கேட்கல, தர்காக்கு மேலதான் கொண்டு போய் எனக்கு செய்யணும்னு உங்களுக்கு எந்த இடத்துலயும் கேட்கல. இது முழுக்க 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 திட்டமிடப்பட்ட அஜெண்டா. இவங்க இப்ப கூட இல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதே பிஜேபி இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான வேலையை மதுரையில செஞ்சு அசிங்கப்பட்டுச்சு. ரொம்பலாம் நம்ம போக வேண்டாம், ரொம்ப ரிவர்ஸ்ல தான் இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு மதுரையில போட்டு நீ வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பிஜேபியினுடைய முகவர் கயாமையான ஒரே கத்தி, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவரை கைது பண்ணி கொண்டு போச்சு. அங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க ஞாபகம் இருக்கா? 10 ஓட்டு, பெரும்பான்மையான ஓட்டு. அது என்னன்னா இங்க 1 2 அங்க 10 வாங்கிட்டாங்க. உள்ளபடியே பெரிய விஷயம். 1 டிஜிட் இல்ல, ஒரு ஆள் போடாம போயிருந்தா 1 டிஜிட்டா போயிருக்கும். நீங்க 10 ஓட்டு வாங்கும் போதே பரதா போட்டுட்டு நீ ஓட்டு போட வரக்கூடாதுன்னு அவங்களை நிறுத்துவேன், மிரட்டுவேன், இவ்வளவு வழிச்சாட்டியம் பண்ணுவேன்னா அது என்ன மாதிரியான இடங்கிறது இருக்கு. மதுரை மண் அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டுல இது மதுரை ஒரு மாடலா அவங்க ட்ரை பண்றாங்க. அண்ணாமலை ரொம்ப கான்சியஸாவோ இல்ல அது அப்படி அமைஞ்சதோ டெல்லி பிரச்சாரத்துக்குன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. வந்திருந்தாலும் நீங்க 144 இருக்கிறதால உள்ள விடுறது கஷ்டமா இருக்கும். பட் இதை தொடர விடக்கூடாது. முழுமையாக இதுக்கான சொல்யூஷன்ஸ் இது பண்ணி இந்த சக்திகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துற வேலையை ரொம்ப தெளிவா சட்ட ரீதியா ஆளக்கூடிய அரசு செய்யணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க 15 பேர் போயிட்டு கோயிலுக்குள்ள கையாமையான் கத்திக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் வராது. மக்கள் புறக்கணித்த பிறகு உங்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படிங்கறது தான் நம்ம அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணுவோம். ஆமா, நம்ம கடைசியா என்ன சொல்ல வரோம்னா, இது முழுக்க முழுக்க மக்களுடைய எதிர்ப்பு கிடையாது. இது காலகாலமா ஒரு வழக்கத்துல இருக்க ஒண்ணுதான். இது அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது அரசியல் ஆதாயத்துக்காக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி நாங்க ஒரு பெரிய கட்சி, நாங்க இந்து மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான அஜெண்டாவை உருவாக்குறதுக்காக அண்ணாமலைக்கு, அதாவது பிஜேபி செய்யற வேலை தான் இது. இதுக்கு தமிழக மக்கள் ஒத்து வர மாட்டாங்க. அதுக்கு நீங்க எடுத்த முருகர் அப்படின்ற ஆயுதமும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா முருகர் தமிழ் கடவுள் தான். நீங்க வைக்கிற அந்த பிராமின் அஜெண்டால முருகருக்கு செட் ஆகாது. அதனால இதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம் அப்படின்றது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க உண்மையிலே இந்து மக்களுக்கு ஆதரவா இருக்கீங்கன்னா அன்னைக்கு நீங்க பிஜேபிக்கு எதிராக கோஷம் போட்டிருக்கணும். என்னைக்கு அரிட்டாப்பட்டியில அந்த பிரச்சனைக்காக சிவன் கோயிலையும் சேர்த்து நீங்க கேட்டிருக்கணும். ஆக உங்களுக்கு இந்து மக்கள் மேல எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. உங்களுக்கு மத கலவரம் பண்ணணும், அதுல ஓட்டு வாங்கணும். அதுக்கு மதுரை மக்கள் ஏமாளி கிடையாது. நீங்க வேற வேலை இருந்தா பாருங்க. தமிழ்நாடு மக்களே ஏமாளி கிடையாது. ஆமா.